மேஷ ராசியில் உள்ள குடும்பத்துல மாமனார் மாமியார் இந்த ரெண்டு பாலருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களையும் கண்டங்களையும் கொடுக்க போகின்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். மாமனாருக்கு மாமியாருக்கு விபத்து கண்டங்கள் அறுவை சிகிச்சைகள் இந்த சூழ்நிலைகள் இப்போ தற்சமயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக பிரச்சனைக்குள்ளாக இருந்தக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு விரயமாகும் அப்படின்னா விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களும் விற்பனைக்கு போகும், ஏலத்திற்கு போகும், அப்போ ஜப்தி ஆகும். இந்த விஷயங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வாகன விபத்துகள் ஏற்படும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட இந்த ஃப்ளைட் கிராஷ்லாம் நடக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம போகிறோம், வெளிநாடு போகிறோம், அப்போ கிளம்பக்கூடிய நாள் என்ன, நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான சாதகமான நாளா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான தடை கிடைக்கும், தாமதங்கள் கிடைக்கும், இருக்கிற ஜாப்லேருந்து விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த 100% சொல்லிடலாம். தாயினுடைய உடல் நலத்தில் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், தாய்க்கு கருப்பை கோளாறுகள் வரும், இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆமாம், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு எல்லாமே நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக குற்றங்கள் நடைபெறும். அதெல்லாம் கவனக்குறைவாக பார்த்துக்கணும். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி, சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 டேஸ் அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம், அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. மேஷ ராசி நேயர்களே, ஏற்கனவே மேஷ ராசிக்கு சனி பகவான் 12ஆம் பாவகத்திலிருந்து 7.5 சனி நடத்தின்றிருக்கார். ஆமாம், இது இல்லாது குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சனி இருக்கிற இடத்தை பாதுகாப்பார், குரு பகவான் இருக்கிற இடத்தை சோதிப்பார். இந்த 2 பாவகத்துக்கும் இதான் முதலுடைய வேலை. அப்போ இவ்வளவு காலம் இந்த 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு வக்ரகதி ஆகிறது எந்த அளவுக்கு பாதகம் எந்த அளவுக்கு சாதகம் அப்படின்னாலே, மேஷ ராசியில் உள்ள குடும்பத்தில் மாமனார் மாமியார் இந்த 2 பாலருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களையும் கண்டங்களையும் கொடுக்க போகின்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்போ மேஷராசியில் ஒரு ஆண் இருக்கிறா, மேஷராசியில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனாருக்கு மாமியாருக்கு விபத்து கண்டங்கள் அறுவை சிகிச்சைகள் இந்த சூழ்நிலைகள் இப்போ தற்சமயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறது
நீண்ட நாட்களாக பிரச்சனைக்குள்ளாக இருந்தக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு விரயமாகும், அப்படின்னா விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களும் விற்பனைக்கு போகும், ஏலத்திற்கு போகும், அப்போ ஜப்தி ஆகும். இந்த விஷயங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் கடன் கட்டியிருந்தேன், கடன் கட்ட முடியல, ரொம்ப இழுவையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டு கேஸ் அப்படிலாம் போகுது அப்படின்னா அந்த வீடுகள், ஏன்னா இப்போ குரு வக்ரம் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடும். இது வரைக்கும் உங்களுக்கு சொத்துக்களே அமையல, எனக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், இந்த சொத்துக்கள் அமைய மாட்டேங்குது, நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கணும், ஒரு வாகனமாவது வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் கைகூடும். ஏற்கனவே பிரச்சனைகளுக்குண்டான விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக போயிருக்கு என்னுடைய பிரச்சனை அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். ஆமாம், ஒன்றை இழந்தால்தான் மற்றொரு சக்தியாக உருவாகும். எப்பொழுதுமே அதுதான். மனிதன் ஒரு தேவையை புரிந்து கொள்ளணும். முக்கியமாக ரொம்ப ஒரு விஷயத்தில் அலாவிதியை இஷ்டப்பட்டானா அந்த விஷயத்தாலே அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் வீடு மனை வீடு வீடு அப்படின்னு பிடிச்சி வச்சுருந்தான்னா அது கண்டிப்பாக அவனை கஷ்டம் கொடுத்துரும். நமக்கு உண்டான காலங்கள் நேரங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கா பார்த்து அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி மேலே வரணும். அதனால் இந்த மேஷ ராசிக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் விற்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த குருவனுடைய வக்ர பயிற்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனை வாங்காதவங்க கண்டிப்பாக மனை வாங்குவீங்க. ஏற்கனவே பிரச்சனைக்குரிய மனைகள் விற்பனையாகும். நீண்ட நாட்களாக பங்காளி பிரச்சனை, அங்காளி பிரச்சனை, வழி தகராறு, பக்கத்து வீட்டு நம்மளுக்கும் தகராறு, பட்டா பிரிக்க முடியவில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய மேஷராசினருடைய குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தூரதேச பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். ஆமாம், ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வாழ் மக்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாகனத்தால் அவதிகளும் ஏற்படும். ஆமாம், கண்டிப்பாக வாகன விபத்துகள் ஏற்படும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட இந்த ஃப்ளைட் கிராஷ்லாம் நடக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம போகிறோம், வெளிநாடு போகிறோம், அப்போ கிளம்பக்கூடிய நாள் என்ன, நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான சாதகமான நாளா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே ஆராய்ச்சி பண்ணிக்கணும் கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே காலகட்டத்தில் அறிவாற்றல் துறை மிகப்பெரிய அளவில் மேலோங்கும் உங்களுக்கு. ஏன்னா கடன் அதிகமாகும். இந்த மேஷராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடன் அதிகமாகும். அதை கட்டுறதுக்கு உண்டான சாமர்த்தியமான சூழ்நிலைகள் வரும். அதே காலகட்டத்தில் இந்த குருவினுடைய வக்ரகதியில் இந்த மேஷராசிக்கு வழக்கு தொடர்புகள் வரும். ஆமாம், ஏன்னா 8ஆம் இடத்தினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை விழுறதுனால கண்டிப்பாக, அதுவும் வக்ரகதியாக இருக்கிறதுனால வழக்குகள் தொடர்பான விஷயங்களாக இருக்கும். ஆமாம், அது என்ன நீங்கள் புத்திசாலித்தனமாக சாதகமாக செயல்பட்டாலும் இந்த பாவகத்திலிருந்து நீங்களாம் விலகவே முடியாது, அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண முடியும். தொழில் மாற்றம் அடையும். ஆமாம், தொழிலில் ஒரு திருப்தியற்ற நிலைகள் உண்டாகும். ஆமாம், தொழிலில் திருப்தியற்ற நிலை உண்டாகும். கண்டிப்பாக நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான சிரமங்களாக இருக்கும். கீழே இருக்கிறவங்க ரொம்ப மேலே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. ஏற்கனவே அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான தடை கிடைக்கும், தாமதங்கள் கிடைக்கும். இருக்கிற ஜாப்லேருந்து விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை 100% சொல்லிடலாம். அதே காலகட்டத்தில் பயணத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்ற சொல்லணும். ஏன்னா பாதம் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். பயணப்படும் பொழுது, படி ஏறும் பொழுது, உயரமான பகுதிகளுக்கு செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மேஷ ராசினருக்கு எல்லாமே. அப்போ கல்வி நிலையில் ஒரு தடை உண்டு. ஆமாம், இந்த குருவினுடைய வக்ரம் பொதுவாகவே மேஷ ராசிக்கு அநேக தடைகளை கொடுக்கிறது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள் முதல்ல. ஏன்னா இருக்கிற பாவகத்தில் கெடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் பின்னோக்கியனுடைய பார்வை பார்க்கறதுனால எந்தெந்த பார்வை விழறதோ அந்த விழறது பார்வை எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய பாவைகளாக இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கணும். நாம் இந்த வகையில் பாசிட்டிவ் அந்த வகையில் பாசிட்டிவ்ன்றதை விட நம்ம மைனஸ் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் தானாகவே வந்துடும். அப்போ தூக்கமின்மை, உடல் சோம்பேறித்தனம், அப்போ உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் பெருசாகிறது, வயிறு சார்ந்த நோய்கள் வர்றது,
இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தால் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான சூழல்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய கடன்கள் இந்த நேரத்தில் கிடைக்கும் சார். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், பொருளாதார பிரச்சனை வருது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு தீர்வு கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக கடன்களை பெரிதாக்குவார், அப்போ வழக்குகளை பெரிதாக்குவார், சட்ட சிக்கல்களை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விரயமாகணும் பணம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் தானே விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூமி பூஜை போடுறீங்க, அப்போ வாஸ்து முறைப்படி அமையுமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ குடும்பத்தில் யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கோ அவருடைய நாள் நட்சத்திரத்தை வச்சு தான் நீங்கள் பூமி பூஜையை போடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தோஷமுள்ள மனை அமைவதற்கு உண்டான சூழல்கள் அமையும். நீங்கள் என்னதான் ஒரு ஜாக்கிரதையாக இருந்தாலும் வரக்கூடிய நபர்களுக்கு கண்களை கட்டிவிடும், தெரியாது. அவர்களாலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நன்மையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிக்கல்களை உருவாக்கும், படிப்பிரச்சனையாக வரும். ஆமாம், வீட்டையே சீரமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும். படிகளை மாற்றி வைக்கணும், வாயில் படிகளை மாற்றி வைக்கணும், அப்போ தாவாரத்தை உடைச்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி புனரமைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நடக்கும். தாயினுடைய உடல் நலத்தில் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், தாய்க்கு கருப்பை கோளாறுகள் வரும், இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆமாம், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு எல்லாமே நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக குற்றங்கள் நடைபெறும். அதெல்லாம் கவனக்குறைவாக பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒரு முக்கியமான பூஜை பண்ணுறீங்க, விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா நல்லா கவனித்து பாருங்கள். அந்த பூஜையினுடைய முடிவில் உங்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்கூடாக நடக்கும். நீங்கள் அதை மீறி தான் கலந்துக்கணும், அதை மீறி தான் அந்த சிரத்தை எடுத்து உங்களுடைய குடும்பத்தெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு பண்ணணும். ஆமாம், மேஷ ராசியினர் இந்த குருவினுடைய வக்கரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே 7.5 பிடியில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசியினர் சற்றே தாமதப்படுத்தினாலும் அகல பாதாளத்திற்கு தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஆலோசனை பண்ணி நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏன்னா காரியம் இன்றைக்கே முடிஞ்சிடணும்னு நீங்கள் நினைச்சு அவசரப்பட்டீங்கன்னா பதறும் காரியம் சிதறுமாக நடக்கும். ஏன்னா நமக்கு வருமானங்கள் ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா நமக்கு 1 லட்சத்துலேயே இந்த கண்டக்ட் முடிஞ்சிடும். அப்போ 9 லட்சம் நம்மளுக்கு நஷ்டமாகும். அது பின்னாடி காலகட்டத்தில் தான் தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டு விற்பனை பண்ணுறீங்கன்னா அது நஷ்டத்தில் கொடுக்கும். அதே காலகட்டத்தில் பங்குச்சந்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுறது கூடாது. ஆமாம், அதிர்ஷ்டத்தெல்லாம் இப்போ நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா உங்களுடைய பேராசை பெருநஷ்டத்திற்கு கொண்டு போய்விடும். ஆமாம், அதே காலகட்டத்தில் நீண்ட நாள் வழக்குகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக நடக்குது சார், 15 வருஷமாக நடத்துகிறாங்க, 10 வருஷமாக நடத்துகிறாங்க, என் பேரில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, இதெல்லாம் எப்போ முடியுமோ தெரியல. அப்போ ரொம்ப காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, மேஷராசின்னு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி? அப்போ இந்த 120 நாள் நாங்கள் எப்படி கடக்கிறது? அப்போ பயணப்படாமல் இருக்க முடியுமா, தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கிறத சரியாக பயன்படுத்திட்டு போங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய இந்த குருவினுடைய வக்கரம் எந்த அளவு தாக்கத்தை கொடுக்குது, அதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே காலகட்டத்தை மேஷ ராசியினர் திங்கள்கிழமை தோறும், ஒவ்வொரு திங்கள்கிழமை தோறும் காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வயிறு சுத்தமாக, அதாவது வெறும் வயிறோட ஏதாவது ஒரு மரத்தின் கீழ் உள்ள விநாயகர், அது அரச மரமாக இருக்கலாம், ஆலமரமாக இருக்கலாம், வேப்ப மரமாக இருக்கலாம், வன்னி மரமாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு மரத்தின் கீழ் உள்ள விநாயகருக்கு 27 முறை ஜலத்தை அவருடைய தலையில் கொட்டி அவருடைய தலையில் ஒரு பாக்கெட் விபூதி எடுத்து தூவிட்டு அந்த விபூதி எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் நெத்தியில் திருநூறு வச்சுட்டு உங்கள் தலையை சுற்றிட்டு ஒரு சிதறுகா உடைச்சிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் இது இந்த குருவனுடைய வக்ரகதி முடிகிற வரைக்குமே இதை நீங்கள் தொடர்ச்சியாகவே செய்யுங்க. உங்களுடைய பாதிப்பிலிருந்து
விலகுவதற்கு இந்த வெற்றி விநாயகர், வீர விநாயகர் உங்களுக்கு வினைகளை தீர்க்கக்கூடிய பாவகத்தில் அமர்ந்திருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க.